இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா உங்க போன்ல கண்டிப்பா இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். அப்படி நீங்க ஹெட்போன் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கும். இப்படி இதெல்லாம் இருக்கிறத எப்படி யார் உருவாக்கலாம், எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அதுவும் மெயினா இதெல்லாம் ஒரு ஆக்டர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அவங்க யாரு அப்படின்னா ஹெரி லேமர் அப்படிங்கிறவங்க தான் இதை கண்டுபிடிக்க உதவுனாங்க. இவங்க யாருன்னா 1914 வியனாங்கிற ஒரு இடத்துல பிறக்குறாங்க. அது எங்க இருக்குன்னு எனக்கும் தெரியாது. ஸோ அந்த வியனால பிறந்து 1930 மணி ஆன் த ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு படத்தை இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா அவங்களோட கரியரின் உச்சத்துக்கு போறாங்க. ஸோ அந்த கரியரின் உச்சத்துக்கு போயிட்டு அவங்க அந்த டைம்ல அவங்க தான் அந்த உலகத்தோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள்னு அந்த டைம்ல பத்திரிகை எல்லாம் வர லெவலுக்கு வளர்ந்துருக்காங்க. பட் இதெல்லாம் லேமரோட ஒன் சைட் தான். அவங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. எஸ், அவங்க ஸ்கூலுக்கு எதுவும் ப்ராப்பரா போனதில்லை. பட் அவங்க தன்னைத்தானே ஓனா எஜுகேட் பண்ணியிருக்காங்க. நிறைய கத்துக்க ஆசைப்பட்டாங்க. நிறைய இன்வென்ஷன் பண்ண டிராஃப்ட்லாம் அவங்க ஃப்ரீ டைம்ல ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மாதிரி ஒரு 1930 டைம்ல அவங்க ஹஸ்பண்டோட பிராங்க்லின் அப்படிங்கிற ஒரு ஆர்ம் டீலரை போய் பாக்குறாங்க. ஆர்ம் டீலர்னா அந்த துப்பாக்கி கைய போய் டீல் பண்ணுவாருன்னு அர்த்தம் இல்லை. துப்பாக்கி கன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை போய் டீல் பண்ற மனுஷன் தான் ஆர்ம் டீலர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்க ஒருத்தர் கூட போய் மீட்டப் பேசிட்டு இருக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அதாவது யுஎஸ்ஏ மெரைன் என்னன்னா ஒரு அண்டர் வாட்டர் மிசைல் ஒன்று ரெடி பண்றாங்க. அது போய் டைரக்டா ஹிட் பண்றதுக்கு, அது கைட் பண்றதுக்கு ரேடியோ சிக்னல்ஸை யூஸ் பண்ணான்ட்டு. பட் இதுல ஒரு ஃபால்ட்டை பாக்குறாங்க லேமோர். என்னன்னா இப்போ ரேடியோ சிக்னல்ஸ் யூஸ் பண்ணா எதிரிக்கும் அது கேட்கும். ஸோ அவங்க அது வேற மாதிரியான சிக்னல் கொடுத்து ஜாம் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால மிசைல் அட்டாக்கே வேஸ்டா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்னடா பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சப்போ ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங், அதாவது ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங்னா என்னன்னா ஃப்ரீக்வன்சியை மாத்தி மாத்தி கொடுக்கறது. இப்போ ஒரு சிக்னல் ஸ்ட்ரைட்டா போகுதுன்னா அப்படி இல்லாம 4-5 வாட்டி மாத்தி மாத்தி இடத்துல போச்சுன்னா அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா போயிட்டு ப்ரொபோஸ் பண்றாங்க மெரைன்ஸ் கிட்ட. பட் நீ ஆக்ட்ரஸ் உன் வேலையை மட்டும் பாருமா அப்படின்னு சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணிடுறாங்க அப்போ மெரைன்ஸ். ஸோ ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. பட் லேட்டர் இந்த ஐடியாவை 1970s அப்போலாம் தெரிஞ்சுக்கிற சயின்டிஸ்ட் நல்லா இருக்கே இந்த விஷயம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணி போய் தான் இப்போ நம்ம வைஃபை ப்ளூடூத்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸா இருக்கிறது இந்த ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங் டெக்னிக் தான். பட் இதுக்கு காரணம் லேமோர் தான். ஸோ ஹெரி லேமோரோட இந்த அறிவை லேட்டரா தான் இந்த உலகம் புரிஞ்சுக்குச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க ஜீனியஸ்மா அப்படி இப்படிலாம் பாராட்டி உங்களுக்கு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்கவே ஃபேசினேட்டிங்கா இருக்குல்ல. நீங்க நினைக்கிறீங்க இந்த பியூட்டிஃபுல் ஜீனியஸை பத்தி?